மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வாமா என்னங்க கிறிஸ்துமஸ் என்ன வரல? கிறிஸ்துமஸ் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. நீங்க பாடினப்போ நான் நினைச்சிட்டு கிறிஸ்துமஸ் தான் வந்துருச்சா அப்படின்னு 25ஆம் தேதி வந்துருச்சோன்னு நினைச்சேன். இல்லம்மா, டிசம்பர் வந்தாலே நமக்கு கிறிஸ்துமஸ் ஞாபகம் தானே. ஓ அப்படியா? ஏசாமி வரத்துக்கு முன்பதாகவே நம்ம அதற்காக ஆயத்தம் பண்றது தானே, அது ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. நீ வந்த விஷயம் என்ன? நான் வந்த விஷயம் என்னன்னா, இந்த பாடலை கேட்ட உடனே எனக்கு ஒரு விடுகதை ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டார். ஞாபகப்படுத்திட்டாரா? ஞாபகப்படுத்திட்டாரே. கேள, என்ன விடுகதை கேக்குறேன். சரி, நீங்க கரெக்டா சொல்றீங்களா இல்ல வியூவர்ஸ் கரெக்டா அதுக்கான ஆன்சர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். பாப்போமே. ஒருவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை பற்றிய செய்தி பரவியது. அவர் ஒரு பெரிய அரசராவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கோ தலை சாய்க்கவே இடமில்லை. யார் அவர்? வியூவர்ஸ், உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. யார் அவர்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டா சொன்னீங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறப்பை இன்னும் கொஞ்ச நாளிலே நம்ம கொண்டாட போகிறோம். ஆனால் அவரை பற்றிய செய்தி முன்பதாகவே பரவியது. அது போலதான் நாமும் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய சபையில கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அவர் பிறப்புக்க போறாரு, அதற்கு முன்பதாகவே அவரை பற்றி நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. அவ பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு பிறப்பதற்கு ஒரு இடமே கிடைக்காம இருந்தது. மாட்டு தொழுவத்துலதான் அவர் பிறந்தார். அததான் அவர் சொல்வாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று. அன்று அவருக்கு இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்துல இப்பொழுதோ நம்ம வேதாகமத்துல சொல்லப்படுகிறது என்னவென்றால், அவர் நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, அவருக்கு உலகத்துல இடைங்களை ஒதுக்குனாங்க, ஆனா பரலோகத்துல அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது போலதான் பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துல ஒதுக்கப்படுறோமோ, எந்த இடத்துல தள்ளப்படுறோமோ, அதன் பிறகு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா சொன்னமா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாங்க. ஜெபிப்போம். அன்பின் பரம தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த உலகிற்கு நீர் மானிடனாக அவதரித்து ஏழ்மை கோலம் எடுத்து, ஆண்டவரே, உமக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம், கேட்கிறோம் சுவாமி. ஆனால் இப்பொழுதோ எங்களுக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதை கேட்டவுடன் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி, சமாதானம் பொங்கும்படி நீர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் மகிழ்வுடனும் வாழ மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Have a nice day.